இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜோலோவுக்கு எதிரான கைது உத்தரவும் இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பும் தொடர்ந்து அமலில் உள்ளது. சிங்கப்பூர் அதிகாரிகள் தகவல். 1MDB ஊழல் விவகாரத்தில் மலேசியாவிற்கு பில்லியன் கணக்கில் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள தொழிலதிபர் ஜோலோவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவு இன்னும் அமலில் இருப்பதாக சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைமறைவாகியுள்ள ஜோலோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் பொது மன்னிப்பு கோரியிருந்தாலும் கூட அவரது நெருங்கிய கூட்டாளியான தான் கிம் லுங் ஆகியோருக்கு எதிரான கைது உத்தரவுகளும் இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளும் தொடர்ந்து அமலில் உள்ளதாக சிங்கப்பூர் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 1MDB ஊழல் விவகாரத்துடன் தொடர்புடைய பல சொத்துகள் இன்னும் சிங்கப்பூர் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையிலோ அல்லது விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்ட நிலையிலோ இருப்பதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2024 ஆண்டு ஜூலை நிலவரப்படி மொத்தம் 164 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 101 மில்லியன் சிங்கப்பூர் டாலர்கள் மதிப்பிலான சொத்துகள் நேரடியாக ஜோலோ மற்றும் அவரது குடும்பத்தினருடன் தொடர்புடையவை என சிங்கப்பூர் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் மலேசிய விசாரணை அதிகாரிகளின் குற்றச்சாட்டின்படி அரசுக்கு சொந்தமான ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹாட் முதலீட்டு நிதியிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் முறைகேடாக கையாடப்பட்ட விவகாரத்தில் முக்கிய மூளையாக ஜோலோ செயல்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மேலும் போலி நிறுவனங்களின் வலையமைப்பின் மூலம் அந்த நிதி திருப்பி விடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கடந்த 2015 ஆண்டு முதல் தலைமறைவாக உள்ள ஜோலோ அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து மறுத்து வருகின்றார். இதனிடையே ஜோலோவின் பொது மன்னிப்பு விவகாரத்தில் அண்மையில் கருத்து தெரிவித்த பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் ஜோலோவின் எந்த ஒரு மன்னிப்பு கோரிக்கையையும் அரசாங்கம் பரிசீலிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அடுத்த பொது தேர்தல் வரும் வரை ஒற்றுமை அரசாங்கத்திற்கு அம்னோ தமது ஆதரவை தொடர்ந்து வழங்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அஷ்ரஃப் வஷ்டி டுசுக்கி தெரிவித்துள்ளார். நேற்று இரவு நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு வஷ்டி டுசுக்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் மக்களின் நலனை முன்னிறுத்தும் வகையில் எந்த அரசியல் கட்சியுடனும் ஒத்துழைப்பு வழங்க அம்னோ தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசியல் ஒத்துழைப்பும் நேர்மையும் கூட்டணி கட்சிகளிடையே பரஸ்பர நம்பிக்கை என்ற அடிப்படை கொள்கைகளின்படி அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் எதிர்வரும் ஜோஹோர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்கள் உட்பட எந்த தேர்தலிலும் தனது நிலைப்பாடு மற்றும் அரசியல் திசையை தீர்மானிக்கும் உரிமை அம்னோவுக்கு இருப்பதாக வஷ்டி டுசுக்கி தெரிவித்துள்ளார். மேலும் ஜோஹூர் மாநில அரசாங்கமானது கூட்டரசு மட்டத்தில் ஒற்றுமை அரசாங்கம் உருவாக்கப்படுவதற்கு முன்னரே பக்கத்தான் ஹரப்பான் கட்சிகள் இல்லாமல் அமைக்கப்பட்டதாகவும் அவர் விவரித்துள்ளார். எனவே மாநில அரசியல் சூழ்நிலைகளையும் உள்ளூர் தேவைகளையும் கருத்தில் கொண்டு தேர்தல்களில் அம்னோ தனது சொந்த அணுகுமுறையை வகுக்கும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக வஷ்டி டுசுக்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஒற்றுமை அரசாங்கத்திற்கான தனது தற்போதைய ஆதரவை அம்னோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் எதிர்கால அரசியல் கூட்டணிகளுக்கான வாயில்களையும் திறந்தே வைத்துள்ளது தெரியவந்துள்ளது. லஞ்ச ஊழல் விவகாரத்தில் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் முகமது ஈசா அப்துல் சமாட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த டர்ஜா பங்லிமா சத்யா மக்கோத்தா விருது மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈசா அப்துல் சமாட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த தான்ஸ்ரீ பட்டமும் தானாகவே ரத்தாகியுள்ளது. இது குறித்து பிரதமர் துறை இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடவடிக்கையானது கடந்த ஜூன் 8 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது சுங்காய்புலோ சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் ஈசா சமான் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. டர்ஜா யங் மூலியா சத்ய மக்கோத்தா மலேசிய சட்டத்தின் XXV மற்றும் XXVIA பிரிவுகளுக்கு இணங்க குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றவர்களிடம் இருந்து விருதுகள் மற்றும் பட்டங்களை மீட்டுக்கொள்ளும் அதிகாரம் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையானது கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் 7 இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற கூட்டரசு விருது வழங்கும் விழாவில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கிய அரச ஆணைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜொஹூர் மாநில தேர்தலில் 2வது சட்டமன்ற தொகுதியை மீண்டும் கைப்பற்றும் நம்பிக்கையில் பிர்சத்து கட்சி உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோசரி அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். தற்போதைய 2வது சட்டமன்ற உறுப்பினர் அல்வியா தலிப் பிர்சத்து கட்சியை விட்டு விலகி மீண்டும் அம்னோவில் இணைந்த போதிலும் மிர்சிங் பகுதியில் பிர்சத்து தொடர்ந்து வலுவான மக்கள் ஆதரவை கொண்டிருப்பதாக நேற்று இரவு நடைபெற்ற ஜொஹூர் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது அஸ்மின் அலி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு அரசியல் சவால்களை எதிர்கொண்ட போதிலும் மிர்சிங் இன்னும் பிர்சத்துவின் கோட்டையாகவே உள்ளதாக அஸ்மின் அலி குறிப்பிட்டுள்ளார். அஸ்மினின் இந்த கருத்தானது அல்வியா தலிப் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிர்சத்து கட்சியிலிருந்து விலகி மீண்டும் அம்னோவில் இணைந்ததை தொடர்ந்து வெளியாகியுள்ளது. ஜொஹூர் மாநிலம் பொந்தியானில் உள்ள இடைநிலைப் பள்ளி ஒன்றில் நேற்று மாணவி ஒருவர் கட்டிடத்தின் உயரத்திலிருந்து கீழே விழுந்து காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடைபெற்ற உடனேயே பள்ளி நிர்வாகம் அம்மாணவியை மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை பெற ஏற்பாடு செய்ததுடன் போலீசிலும் புகார் அளித்துள்ளது. சம்பவத்திற்கான காரணம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றது. முதற்கட்ட விசாரணையில் இச்சம்பவத்தில் பகடிவதையோ அல்லது வேறு எந்த குற்ற செயலுக்குமான ஆதாரமும் இதுவரை கண்டறியப்படவில்லை என மாவட்ட போலீஸ் தலைவர் ஹஸ்ரத் ஹுசேன் மியோன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை முதன்மையாக கருதி இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளி நிர்வாகம் அறிக்கை விடுத்துள்ளது. பேரா மாநிலம் சகாரி பந்தைருமிஸில் இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் ட்ரெய்லர் லாரியுடன் கார் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் காருக்குள் இருந்த நபர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை 4:36 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை அடுத்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் உதவி இயக்குநர் சபரோட் ஜினோர் அஹ்மத் தெரிவித்துள்ளார். மஞ்சோங் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள கம்போங் சுமாங்காட் ஜலான் பத்து சும்பிலான் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் காரில் பரவிய தீயை அணைத்த பின்னர் அக்காருக்குள் கருகிய நிலையில் அடையாளம் காணப்பட முடியாத நிலையில் இருந்த சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 60 வயதான ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். நகரி சம்பிலான் மாநிலம் ரம்பாவில் SUV வாகனம் மோதி 9 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று மாலை சுமார் 5:30 மணியளவில் வறிய மக்களுக்கான வீடமைப்பு பகுதியில் இச்சம்பவம் நடந்ததாக ரம்பா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் அஸ்மி அலி தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது 42 வயது ஆசிரியர் ஒருவர் ஓட்டி சென்ற SUV ரக வாகனமானது SK லொகோங் உலுகொத்த பள்ளியிலிருந்து PPRT குடியிருப்பு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதலின் தாக்கத்தால் காயமடைந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.